15 இயர்ஸ் வந்து ஒரே வீட்ல வந்து ரெண்டல் இருந்தா, ஸோ அந்த 15 வருஷத்துக்கு அப்புறமேட்டு வந்து அந்த சொத்து வந்து அந்த ரெண்டல் இருந்த ஃபேமிலிக்கே சொந்தமாயிடும் அப்படின்னு சொல்றாங்களே. இது எந்த அளவுக்கு மேம்? எல்லா வீட்டு உரிமையாளர்களுடைய பயமும் இதுதான். கண்டிப்பா அதனால ஒரு 3 வருஷம் இருக்கிறாங்க, 5 வருஷம் இருக்காங்க அப்படின்னா, அது நல்ல குடும்பமா இருந்தாலும் முதல்ல வெக்கேட் பண்ணிடுங்க அப்படின்னு பயந்துடுறாங்க. அவங்க 12 வருஷம் இருக்கிறாங்க, இல்ல 30 வருஷம் இருக்கிறாங்கங்கும் போதே ஒரு கேஸ் அவங்க மேல போடப்பட்டிருந்தாலோ, இல்லை ஏதோ ஒரு கிரிமினல் கம்ப்ளைண்ட் ஏதாவது ரிஜிஸ்டர் ஆயிருந்தாலோ, இந்த 12 வருடமோ இல்லை 30 வருடமோ கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படாது. ஒரு வாடகைதாரர் வந்து பார்த்தீங்கன்னா 100 வருஷத்துக்கு லீஸ்லாம் கொடுப்பாங்க. 100 வருஷத்துக்கு லீஸ் கொடுத்துருந்தா கூட அந்த இடம் அவர்களுக்கு கண்டிப்பாக சொந்தமாகாது. ஒரு லேண்ட் வாங்கணும் அப்படின்னா வந்து என்ன மாதிரி ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணணும், என்ன மாதிரி டாக்குமெண்ட்ஸ்லாம் அவங்க கிட்ட இருக்கணும்? இடத்தை நம்ம வாங்குறதுக்கு முன்னாடி பட்டா சிட்டாலையும் எங்களுக்கு பேரை மாற்றம் செய்து கொடுங்க அப்படின்னு சொல்றது நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா பட்டா அப்படிங்கிறது ஒரு ரெவன்யூ ரெக்கார்ட். அந்த ரெவன்யூ ரெக்கார்டு தான் நமக்கு வந்து கடைசியாக பேசக்கூடிய ஒரு ரெக்கார்டாக இருக்கும். வாங்கும் போது இந்த டாக்குமெண்ட் வந்து நம்ம கண்டிப்பாக வெரிஃபை பண்ணிக்கணும். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு அக்ரிகல்ச்சர் லேண்டை வாங்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் ஒரு ஏரி இருக்கா, குளம் இருக்கா அப்படிங்கிறது நம்ம வெரிஃபை பண்ணி தான் வாங்கணும். தரமே உணவாய் என்றும் அபூர்வா. Experience comfort, elegance, and a homely feel in our premium rooms. Perfect for spiritual trips, family stays, or business travel. பார்த்தீங்கன்னா, ஒரு 15 இயர்ஸ் வந்து ஒரே வீட்ல வந்து ரெண்டல் இருந்தா, ஸோ அந்த 15 வருஷத்துக்கு அப்புறமேட்டு வந்து அந்த சொத்து வந்து அந்த ரெண்டல் இருந்த ஃபேமிலிக்கே சொந்தமாயிடும் அப்படின்னு சொல்றாங்களே. இது எந்த அளவுக்கு மேம்? எல்லா வீட்டு உரிமையாளர்களுடைய பயமும் இதுதான். கண்டிப்பா அதனால ஒரு 3 வருஷம் இருக்கிறாங்க, 5 வருஷம் இருக்காங்க அப்படின்னா, அது நல்ல குடும்பமா இருந்தாலும் முதல்ல வெக்கேட் பண்ணிடுங்க அப்படின்னு பயந்துடுறாங்க. ஓகே. கண்டிப்பா நடைமுறையில அது சாத்தியமே கிடையாது. நிலமோ வீடோ அந்த உரிமையாளர் வந்து வாடகைக்கு விட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க இந்த வாடகை இருக்கிறவங்க வந்து கண்டிப்பா அந்தோடைய லேண்டை வந்து உரிமை கூற முடியாது. லிமிடேஷன் ஆக்ட் 1963 படி பார்த்தீங்கன்னா, ஒரு தனியார் நிலம் பிரைவேட் லேண்டில் 12 வருஷம் வரைக்கும் ஒருத்தவங்க பொசஷன் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கே அந்த லேண்ட் போகும் அப்படின்னும், 30 வருஷம் வரைக்கும் அரசு நிலத்தில் பொசஷனில் இருக்கும்போது அவங்களுக்கு அந்த அரசு நிலம் உடைமையாகும். எப்போ உடைமையாகும் அப்படிங்கிறதுக்கு உச்சநீதிமன்றம் 3 விதமான ஒரு கிரைட்டீரியாஸ் கொடுக்குறாங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா, அவங்க அனுபவத்தில் இருந்திருக்கணும். அந்த அனுபவம் எப்படிப்பட்ட அனுபவமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அமைதியான அனுபவமாக இருக்கணும். அவங்க 12 வருஷம் இருக்கிறாங்க, இல்லை 30 வருஷம் இருக்கிறாங்கங்கும் போதே ஒரு கேஸ் அவங்க மேலே போடப்பட்டிருந்தாலோ, இல்லை ஏதோ ஒரு கிரிமினல் கம்ப்ளைண்ட் ஏதாவது ரிஜிஸ்டர் ஆயிருந்தாலோ, இந்த 12 வருடமோ இல்லை 30 வருடமோ கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படாது. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அவங்க வெளிப்படையான அனுபவத்தில் இருக்கணும். ஊர் மக்களுக்கு அவங்க இது வந்து ஒரு பிரைவேட் லேண்ட் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும், இல்லைன்னா தனியார் நிலம் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். இந்த நிலத்துல தான் அவங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு ரகசியம் இல்லாத தன்மையில் பொதுமக்களுடைய நாலேஜ்க்கு அவங்க உட்பட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது இவங்களுக்குமே அந்த அட்வர்ஸ் பொசிஷன்ல இந்த அரசு நிலமாக இருக்கட்டும், தனியார் நிலமாக இருக்கட்டும் கண்டிப்பாக வரும். இன்னொரு நீங்க கொஸ்டின் கேட்கும் போதே சொன்னீங்க, வீட்டு உரிமையாளர் அவங்க வந்து வாடகைக்கு விட்டுருந்தாங்க அப்படின்னா அந்த மாதிரி கொடுக்கக்கூடிய இடம் கண்டிப்பாக நமக்கு 12 வருஷம் இல்லை 100 வருஷத்துக்கு அவங்க தானம் கொடுத்துருந்தா கூட, அதாவது லீஸ்க்கு விட்டுருப்பாங்க. 100 வருஷத்துக்கு தானம் கிடையாது. ஒரு வாடகைதாரர் வந்து பார்த்தீங்கன்னா 100 வருஷத்துக்கு லீஸ்லாம் கொடுப்பாங்க. 100 வருஷத்துக்கு லீஸ் கொடுத்துருந்தா கூட அந்த இடம் அவர்களுக்கு கண்டிப்பாக சொந்தமாகாது. அதனால நம்ம பயப்படாம தைரியமா அவங்களை எத்தனை வருஷம் லீஸ்லயோ இல்ல வந்து ரெண்டல்லயோ இருந்தாலும் இருந்துக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் ஆனா எண்ட் ஆஃப் த டே வந்து அந்த சொத்து வந்து ஓனருக்கு தான். ஸோ நீங்க எத்தனை வருஷம் இருந்தாலும் அது உங்களுக்கு இருக்க போறது கிடையாது, அது உங்களோடது கிடையாது அப்படின்னு சொல்றீங்க. இன்னும் ஒரு விளக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ 12 வருஷம் இருக்காங்க அப்படின்னா 12 வருஷத்துக்கான உரிமை இந்த உச்சநீதிமன்றம் சொல்லக்கூடிய கிரைட்டீரியாஸ் எல்லாமே சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாங்க. அப்படிங்கும்போது எப்போ இவங்க அந்த உரிமையை கோரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12 வருஷம் இருந்ததற்கான வரி ரசீது இருக்கணும், ஆதார் அட்ரஸ் இருந்திருக்கணும், ரேஷன் குடும்ப அட்டையாக இருக்கட்டும், ஆதார் அட்டையாக இருக்கட்டும், இல்லை வாக்காளர் அட்டையாக இருக்கட்டும், வரி ரசீது. இந்த ரசீது எல்லாமே 12 வருஷத்துக்குமே எலக்ட்ரிசிட்டி பில், இந்த டாக்குமெண்ட் எல்லாமே இவங்க பேரில் இருந்திருக்கணும். இந்த டாக்குமெண்ட்டை வந்து அவங்க சப்மிட் பண்ணும்போது எல்லா கிரைட்டீரியாவும் அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணும்போது மட்டுமே அவங்களால அந்த அட்வர்ஸ் பொசிஷனை உரிமை கோர முடியும் மேம்.
மேம் இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு லேண்ட் வாங்கணும் அப்டின்னா வந்து என்ன மாரி ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணணும்? என்ன மாதிரி டாக்குமெண்ட்ஸ்லாம் அவங்க கிட்ட இருக்கணும்? ஸோ லாயர் கிட்ட போறதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட ஒரு சில டாக்குமெண்ட்லாம் நம்ப கண்டிப்பா அத வச்சிருக்கணும் இல்லையா? இப்ப இருக்கக்கூடிய ஜெனரல் பீப்பிள் நெறைய பேருக்கு வந்து அந்த விஷயங்கள் வந்து தெரியாம இருக்கு. ஸோ நம்ம கிட்ட என்ன நம்ம ப்ராப்பர்ட்டி வாங்க போறதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் வந்து நம்ம வச்சுக்கணும் அப்டின்றது தெரியாம இருக்கு. ஸோ என்ன மாதிரி விஷயங்கள்லாம் மேம் ப்ரொசீஜர் இருக்கு? என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணும்? கண்டிப்பா மேம். ஒரு இடம் வாங்கும்போது, இது வந்து சரியான இடமா அப்படின்னு நம்ம வெரிஃபை பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா, நம்மளுடைய ஹார்ட் ஏர்ன்ட் மனி அப்படின்னு சொல்லுவோம். நம்ம கஷ்டப்பட்டு சம்பாரிச்சத ஒரு இடத்துல வந்து இன்வெஸ்ட் பண்ணுவோம். அது வந்து கரெக்ட்டான ஒரு இடத்துல நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருந்திருக்கணும். தப்பா இன்வெஸ்ட் பண்ணிட்டோம்னா, நம்ம இத்தன நாள் சம்பாரிச்சது வந்து ஒரே நாள்ல காணாம போயிடும். ஸோ, ஒரு சாமானிய மனுஷனா இருக்கிறவங்க கூட, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்லயே டிஎன் ரிஜிஸ்டர்ட் வெப்சைட் அப்படின்னு ஒண்ணு இருக்குது மேம். அந்த வெப்சைட்ல போய் பார்த்தீங்கன்னா, ஈசி வியூ அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அந்த ஈசி வியூல 30 வருஷம் கடைசியா 30 வருஷத்துலேருந்து 60 வருஷம் வரைக்கும் அந்த இடம் யார் யாருக்கெல்லாம் போயிருக்கு அப்படிங்கிறத நம்மளே ஈஸியா டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். ஒரு சர்வே நம்பர் போட்டோ, இல்ல பட்டா நம்பர் கண்டிப்பா குடுத்துருப்பாங்க. அந்த நம்பர நம்ம போட்டாலே, இந்த இடம் யார் பேர்ல இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஸோ நம்ம ஈசி பார்க்கும்போது வில்லங்கம் கரெக்ட்டா இருக்கும். ஸோ இவங்க பேர்ல தான் இருக்கு. ஈசியில பேர் இருந்தா போருமா அப்படின்னா, அது மட்டும் நமக்கு பத்தாது. பட்டா அப்படிங்கிறது வந்து ஒரு ரெவென்யூ ரெக்கார்ட். பட்டாலையுமே அவரோட பேர் இருக்குதா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். சப்போஸ் பட்டால பேர் இல்லைன்னா, பேர் மாற்றம் செய்து கொடுக்குமாறு நம்ம அவங்களுக்கு ஒரு விண்ணப்பம் கட்டாயம் வைக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஈசியில பேர் இருக்குன்னா, கண்டிப்பா பத்திரத்திலயுமே அவரோட பேர் இருக்கும். பத்திரத்தில பேர் இருக்கும்போது, நமக்கு என்ன வேணும்னா, சம்டைம்ஸ் ஈசியில பேர் இருக்கும், பத்திரத்தில பேர் இருக்கும். ஆனா, பட்டா சிட்டால பேர் இருக்காது. நம்ப அந்த இடத்த நம்ம வாங்குறதுக்கு முன்னாடி, பட்டா சிட்டாலயும் எங்களுக்கு பேர மாற்றம் செய்து கொடுங்க அப்படின்னு சொல்றது நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா, பட்டா அப்படிங்கிறது ஒரு ரெவென்யூ ரெக்கார்ட். அந்த ரெவென்யூ ரெக்கார்ட் தான் நமக்கு வந்து கடைசியாக பேசக்கூடிய ஒரு ரெக்கார்டா இருக்கும். பட்டா சிட்டாலையும் உங்களுடைய பேர மாற்றி குடுங்க. மாற்றி எங்களோட பேருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ப இடம் வாங்கிடுவோம், ஈசியில பேர் வந்துரும். பட்டா இல்ல அப்படின்னா வந்து அதுக்காக ஒரு 30 வருஷம் கழிச்சு நம்மளால அலைய முடியாது. வாங்கும்போது இந்த டாக்குமெண்ட் வந்து நம்ம கண்டிப்பா வெரிஃபை பண்ணிக்கணும். இது மட்டும் இல்லாம, நீங்க ஒரு அக்ரிகல்ச்சர் லேண்ட் வாங்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்துல ஒரு ஏரி இருக்கா, குளம் இருக்கா அப்படிங்கிறது நம்ம வெரிஃபை பண்ணி தான் வாங்கணும். அதுக்கான கிளியரன்ஸ், வாட்டர் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் வாங்குறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட்டால அவங்களோட பேர் வந்து மாற்றம் செஞ்சிருக்காங்களா? மாற்றம் செய்த பிறகு நம்மளுடைய பேருக்கு வந்து வாங்கிக்கிறது ரொம்ப பேர் மாற்றம் செஞ்சுட்டு நம்மளுடைய டாக்குமெண்ட் ரெஜிஸ்டர் ஆகும்போது நம்ம வந்து நம்மளுடைய பேருக்கு மாத்திக்கிறது வந்து ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். ஏன்னா பட்டா சிட்டாங்கிறது ஒரு ரெவென்யூ ரெக்கார்ட். அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ அக்ரிகல்ச்சர் லேண்ட் வாங்குறீங்க அப்படிங்கும்போது அடங்கல்னு இருக்கும். அது நம்ம ஏ ரிஜிஸ்டார் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஏ ரிஜிஸ்டார் வந்து அதுல அவருடைய பேர் இருக்குதா அப்படின்னு பார்க்கறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏ ரிஜிஸ்டார் அதை வந்து நம்ம எப்படி சொல்லுவோம்னா, ஏ ஏ அப்படிங்கிறது தமிழ் எழுத்துல ஆ பதிவேடுன்னு சொல்லுவாங்க. முதல் எழுத்து ஆ. இந்த ஆ பதிவேடுங்கிறது அவ்வளோ இம்பார்ட்டன்ட். அதனால தான் தமிழோட முதல் எழுத்து ஆ பதிவேடு, ஏ ரிஜிஸ்டர்னு சொல்லி வச்சிருக்காங்க. இந்த ஆ பதிவேடு பார்த்தீங்கன்னா, இந்த லேண்டை அளக்கும்போது ஒரு இப்போ சென்செக்ஸ் எடுக்கும்போது சர்வே எடுப்பாங்க. அதே மாதிரி நிலத்தை வந்து மொத்த ஊரோட நிலத்தையுமே அளப்பாங்க. அந்த மொத்த நிலத்தையும் அளக்கும்போது இந்த இடம் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு அளக்கும்போது உருவாகக்கூடியது தான் இந்த ஆ பதிவேடு. அந்த ஆ பதிவேடு முதல்ல அந்த சொத்து யார் பேர்ல இருந்துச்சு, இப்போ யார் பேர்ல இருக்குது, யார் பேர்ல மாத்தி கொடுக்க போறோம் இருக்கக்கூடிய ஆதியிலேருந்து இப்ப வரைக்கும் இருக்கக்கூடிய மொத்த ரெக்கார்டுமே நமக்கு இதுல இருக்கும். ஸோ ஆ பதிவேடுங்கிறது வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான ரெக்கார்ட் மேம். இது இல்லாம பார்த்தீங்கன்னா, பேரண்டல் டாக்குமெண்ட் நம்ம பார்த்துக்கணும். இது இல்லாம எஃப்எம்பி ஸ்கெட்ச்ன்னு இருக்கும். அந்த எஃப்எம்பி ஸ்கெட்ச் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நிலத்துக்கான பவுண்டரிஸ் மார்க் பண்ணி குடுக்கக்கூடிய ஸ்கெட்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இதையுமே நம்மளுடைய கவர்மெண்ட் வெப்சைட்லேருந்தே இந்த ஸ்கெட்ச் கரெக்ட்டா இருக்கா? இந்த அளவு கரெக்ட்டா இருக்கா? நம்மளே பார்த்துக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் பார்க்குறீங்க. 40 ஸ்கொயர் ஃபீட் இருக்கு. 20 ஸ்கொயர் ஃபீட்னா இந்த ஸ்கொயர் ஃபீட்ல தான் இது அளந்திருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே கால்குலேட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்மளுக்கான ஒரு சாதாரண மனிதரும் இது வந்து ஒரு காமன் மேன்க்கான ஒரு இல்லீகலான விஷயம். இது வந்து அவங்களே பார்த்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர்ம்பாங்க. டக்குன்னு அடிபட்டுருச்சு அப்படின்னா நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி போல டாக்டர் கிட்ட போகிறதுக்கு முன்னாடி இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் மெஷர்மெண்ட் மாதிரி இதெல்லாம் இருக்கா அப்படின்னு நம்மளே பார்த்துக்கிறதுக்கான ஒரு நார்மலான ஒரு வழிமுறை. இதுக்கப்புறம் வந்து ஒரு லீகல் ஒப்பீனியன் வாங்கிக்கணும். ஏன்னா லீகல் ஒப்பீனியன் வாங்கினா மட்டும்தான்
ஒரு பேங்க்ல நீங்க லோன் போறீங்க அப்படிங்கிறதுக்காகவோ இல்ல ரியல் எஸ்டேட்ல இதை விற்கிறீங்க போதும் அந்த லீகல் ஒப்பீனியன் வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான டாக்குமெண்டா பேசப்படும் மேம். ஓகே மேம். இப்போ லேண்ட் வாங்குறது அப்படின்றது நாட் ஜஸ்ட் ஈஸி. ஸோ நீங்க இப்போ சொன்ன ப்ரொசீஜர்லாம் தெரியுது. கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி நிறைய டாக்குமெண்ட்ஸ் இருக்கணும். அதனோட ப்ரொசீஜரே ரொம்ப நல்லா கிளியரா சொல்லிட்டீங்க. தரமே உணவாய் என்றும் அபூர்வா. Experience comfort, elegance, and a homely feel in our premium rooms. Perfect for spiritual trips, family stays, or business travel,